எல்லாருக்கும் வணக்கம். நாங்களே டுடே வர மூவி பற்றி பேசலாம். அது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்ரெடி 10 days மேல் ஆச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை, இது எங்கள் சூர்யா சார் மூவி பற்றி. கருப்பு சுவாமி 1 week ஆச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம். நான் எதுக்கு லேட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா, அது எல்லாரும் மூவி பார்க்குறப்ப என்னோட உள்ள மனசோடு இருக்குது, நான் பேசுறதுக்கு விரும்புகிறேன். எதுக்கு தான் அது முன்னாடி பேசுனா அது நல்லதல்ல, அது சினிமாவுக்கு நல்லதல்ல. அதனால தான் 1 week நான் லேட்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சினிமா வந்துட்டு கடவுளை பற்றி அவங்கள காட்டிருக்காங்க. ஸோ அதில் கருப்பு சுவாமி பற்றி காட்டிருக்காங்க. இதில் பொய் சத்திய அதை பற்றி அவங்களுக்கு அதில் காட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆர்ஜே பாலாஜி சார் மூவி. அவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க ஒரு கேரக்டர் கூட அவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போசிட் கேரக்டர், சூர்யா சார் அப்போசிட் கேரக்டர். த்ரிஷா மேடம் கூட இதில் இருக்காங்க. பட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளேக்கு அவங்க காட்டியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி சார். பட் இதில் நாங்கள் சூர்யா சார் ரொம்ப அழகாக காட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சார் ரொம்ப அழகாக இருக்க சினிமா, எல்லோரும் பார்க்க வேண்டிய சினிமா. கருப்பு சாமி பற்றி ரொம்ப அழகாக காட்டிருக்காங்க. இதில் ஸ்டோரி பற்றி நான் எது சொல்கிறது, இதில் போய் சத்தியுகத்தை பற்றி அவங்கள காட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடியாமல் போன ஒரு சமயத்தில் கடவுள் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது இதில் ரொம்ப அழகாக காட்டிருக்காங்க. இது ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இது. ஸோ ரொம்ப அழகாக காட்டிருக்காங்க. பட் இது எனக்கு தோணுதும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது சூர்யா சார் இருக்கிற இமேஜுக்கு அவங்களுக்கு பவருக்கு இது அவங்களுக்கு. பட் இது கடவுளை பற்றி சினிமா, கடவுளை பற்றி ரொம்ப அழகாக இருக்குது. பட் இது சூர்யா சார் மூவின்னு சொல்லாமல் இது ஆர்ஜே பாலாஜி சார் மூவின்னு நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். எதுக்கு தான் இதில் சூர்யா சார் நாங்கள் தியேட்டருக்குள்ளே போகிற முன்னாடி நாங்கள் என்னோட மைண்ட் செட் பண்ணணும். அதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிற விரும்புகிறேன். எதுக்கு தான் இது சூர்யா சார் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். எதுக்கு தான் அவங்கள முன்னாடி பண்ண சினிமா எல்லாம் ரொம்ப அழகு சினிமா, ரொம்ப ஸ்ட்ராங் சினிமா, ரொம்ப த்ரில்லிங் சினிமா அவங்கள பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த எல்லா சினிமாலும் பொது ஸ்க்ரீன் ப்ளே, பொது ஸ்டோரி லைன் இருக்குது. இதில் சேம் பேட்டர்ன் வருது. அவங்கள ஆர்ஜே பாலாஜி ப்ரீவியஸ் பண்ணது ஒரு த்ரிஷா யார் நயன்தாரா வச்சுக்கிட்டு ஆல்ரெடி வர சினிமா சேம் பேட்டர்னில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பேட்டர்னில் இதில் வந்திருக்க சேம். ஸோ இது எனக்கு தோணுது, இது சூர்யா சாருக்கு ஒர்த்தபிள் சினிமா இல்லை. சூர்யா சார் ஒரு கெஸ்ட் அப்பீரேஷன் நடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு வர சினிமா என்ஜாய் பண்ண வர்றதுக்கு இது நல்ல சினிமா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இது சினிமா அழகாக இருக்குது. ஃபேமிலி உட்காந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்டு கூலாக ஒரு த்ரில்லிங்காக பார்க்குற ஒரு சினிமா. ஸோ இதில் மெயின் வந்துட்டு சாங்கில் எல்லா சினிமா டிபெண்ட் ஆகிருக்கு. சாங்கில் சூர்யா சார் கேரக்டர் மேலே எல்லாம் 99% சினிமா டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக காட்டிருக்காங்க. எல்லோரும் உட்காந்துட்டு பார்க்க வேண்டிய சினிமா. தயவு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க ஆர்ஜே பாலாஜிக்கு. இன்னொரு மைண்டில் வச்சுக்கிட்டு போங்க. தயவு செஞ்சு இது சூர்யா சார் ப்ரீவியஸ் மூவி எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு போகாதுங்க. இப்போ எப்படி சொல்கிறதுப்பா, சூர்யா சார் ஒர்த்தபிள் மூவி இல்லை. சூர்யா சார் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். ரொம்ப அவங்கள சூஸ் பண்ணுற மூவியில் இது அவ்வளோ இது இல்லை. அவங்கள சூஸ் பண்ணுற சினிமா லைனு, ஸ்டோரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு லெவல் இருக்கிறது. இதில் உங்களுக்கு எல்லாம் ஒரு குறைச்சி வேறு ப்ரீவியஸ் மூவி அது எல்லாம் அவங்க மிக்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. பட் பரவாயில்லை. பட் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லிங் மூவி, ஒரு வீக்குக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கறதுக்கு பரவாயில்லை, ஒரு ஒர்த்தபிள் மூவி. எல்லோரும் பாருங்கள், ஃபேமிலியோட போயிட்டு பார்க்குறேங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதை தயவுசெஞ்சு சூர்யா சாருக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணது என்னதான்,
இது உங்களுக்கு வர்த்தபிள் சினிமா இல்லை சார். பட் சினிமா ரொம்ப அழகாக இருக்குது. பட் உங்களை இமேஜுக்கு உங்களுக்கு இருக்கிற இமேஜ் பவருக்கு இது வர்த்தபிள் சினிமா இல்லை. பட் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு வர்த்தபிள் டைரக்டர் கூட கிடையாது. இது எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு தோணுது காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை கமெண்ட் நினச்சிடுங்க. பட் சினிமா கருப்புசாமி ரொம்ப அழகாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். மைண்டில் ஆர்ஜே பாலாஜி மூவி, ஆர்ஜே பாலாஜி ஹீரோ அங்கே நடிச்சுட்டு உள்ளே போங்க. சூர்யா சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சுட்டு உள்ளே போங்க. சூர்யா சார் ஃபுல்லாகவே அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு போகாதுங்க. சினிமா ரொம்ப அழகாக இருக்குது. பட் சூர்யா சார் நெக்ஸ்ட் டைம் டேட் கொடுக்கும்போது ஆர்ஜே பாலாஜி குறித்து திங்க் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வர்த்தபிள் டைரக்டர் அல்ல. இதுக்கு மேலே எது சொல்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தோணுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பாக பேச எனக்கு மன்னிச்சுக்கிடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கருப்புசாமி. பாய். குட் நைட்.